கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய விளக்கங்களை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 31 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் ஆவிக்குரிய வரங்களில், ஊழியங்களில், கிரியையில் வித்தியாசங்கள் உண்டு என்றும், ஆனாலும் ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே என்பதை குறித்தும், ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது என்று, அந்த ஆவியனுடைய அனுக்கிரகமாகிய 9 காரியங்களை குறித்தும், அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றுதான், சபையில் இருக்கிற ஜனங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றுதான் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் பவுல் கூறிய காரியங்களை பார்க்கலாம். முதல் 11 வசனங்களும் ஆவிக்குரிய வரங்கள், வித்தியாசங்களில் ஒற்றுமையை குறித்து பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த வரத்திலும் குறை உள்ளவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. கர்த்தரை அறியாமல் இருந்த நேரங்களில விக்கிரகங்களிடத்துல உங்கள் மனதை செலுத்தினீங்க, அவைகளுக்கு பலியிட்டீர்கள். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்மகிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான், அந்த அனுக்கிரகம் இருந்தாதான் நம்ம இயேசுவை கர்த்தர்ன்னு நம்ம ஒப்புக்கொள்ளுவோம். 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். தேவனுடைய ஆவியினால பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல அன்பு கூறாமற் போனா அப்பதான் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. வரங்களில், ஊழியங்களில், கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவர்தான், கர்த்தர் ஒருவர்தான், தேவனும் ஒருவர்தான். ஆவியனுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவியினுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருக்குன்னா அது நம்முடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகள் தேரும்படி நாடுங்கள். நமக்கு ஆவிக்குரிய வரம், அந்த அனுக்கிரகம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா சபையில் உள்ளவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதா தான் நம்ம அவைகளில் தேரணும். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த ஆவியினுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக 9 முறைகளிலே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரம்
ஒரே சரீரம் தான். ஆனா, அவயவங்கள் தான் நமக்கு வேறாக இருக்கிறது போல தான் கிறிஸ்துவும் ஒருவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். 12வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை, சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் இல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். சபையில் வருகிற மக்கள் ஒருவருக்கு பாடு ஏற்பட்டால் அந்த சபையில் உள்ள எல்லாரும் அவர்களுக்காக பரிதபிக்கணும். ஒருவருக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்தால், ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தா, அதுக்காக அந்த சபையில் உள்ள எல்லாரும் அவர்களோடு கூட சந்தோஷப்பட வேண்டும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்ப இங்க நீங்களே கிறிஸ்துவின் சரீரம்னா அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:13 சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலமாக தான் அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் துணை கொண்டு கர்த்தர் நமக்காக தருகிறவராய் காணப்படுகிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் அன்பை நாடுங்கள். முக்கியமான வரம் அன்பு. அன்பை நாடுங்கள். ஞான வரங்களை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். 14:39 இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். இவைகளே நாடுங்கள், அதை தடை பண்ணாதிருங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த அதிகாரம் முழுவதும்
ஆவிக்குரிய வரங்களில், ஊழியங்களில், கிரியைகள் வித்தியாசம் இருந்தாலும், எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர்தான் என்பதையும், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றுதான் என்பதை குறித்தும் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து, உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க கிருபை செய்வாராக. ஆமென்.